இன்றைக்கி நம்ம ஆலு பரோட்டா தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் 2 உருளைக்கிழங்கு அவிச்சு மசிச்சு வச்சுருக்கேன். இதை இது கூட சேர்த்துக்கலாம். மல்லித்தழை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ செய்ய போகிறேன். பெரிய சைஸ் உருளைக்கிழங்க அவிச்சு எடுத்துருக்கேன். 1/2 கிலோ கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து கலந்துட்டுக்கலாம். மாவு பிசைஞ்சிக்கலாம். இன்றைக்கி நான் ஸ்கூலுக்கு லஞ்சு தான் ஆலு சப்பாத்தி செஞ்சு தரப்போகிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். மாவு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக இப்போ எண்ணெயை ஊற்றி இன்னும் கொஞ்சம் நேரம் பிசைஞ்சிக்கலாம். மாவு இந்த மாதிரி பிசைஞ்சிடுச்சு. இப்போ இதை அப்படியே 10 நிமிஷம் வச்சிடலாம், ஊறட்டும். இப்போ ஆலு சப்பாத்திக்கு நான் வெங்காயத்தொக்கு தான் தொட்டுக்க செய்ய போகிறேன். இப்போ வெங்காயம் எடுத்துருக்கேன். இதை அரிஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் வெங்காயம் இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கோம். நான் ஒரு 1/4 கிலோ வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். வெங்காயத்துக்கு ஆலு சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கு லஞ்சுக்கும் நல்லாயிருக்கும். இது கூடவே நான் பூண்டு பல்லும் சேர்த்துருக்கேன். ஒரு 10 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு மல்லித்தழை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். வதங்கட்டும். அடுத்த சிம்மாக்கி வச்சிடலாம். இப்போ ஆலு சப்பாத்தி செஞ்சுக்கலாம். மாவு நல்லா ஊறி இருக்குது. இந்த பாருங்க சாஃப்டாக இருக்குது. சூடானதும் தவாவில் போட்டுக்கலாம். இப்போ 2 பக்கமும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். ஆலு சப்பாத்தி அவ்வளோதாங்க. வெங்காயத்துக்கு ரெடி ஆகிடுச்சி. ஆலு சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சி. வாங்க நம்ம லஞ்ச் பாக்ஸில் வச்சுக்கலாம். ரெடி ஆகிடுச்சி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.